வாங்க நம்ம உணவுக்கும் உடம்புக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான சித்த தொடர்பு பத்தி சிம்பிளா பார்க்கலாம். நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்ப எப்படி மாத்துதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு விஷயம்தான். பஞ்சபூதம், அதாவது 5 மூலக்கூறுகள். அது என்னன்னா மண், நீர், தீ, காற்று, அப்புறம் ஆகாயம். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இங்க முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உடம்பும் சரி உணவும் சரி இதிலிருந்து தான் உருவாகுது. சரி, இந்த 5 பூதங்களும் ஒன்னா சேர்ந்துதான் 6 சுவைகளை, அதாவது அறுசுவைய உருவாக்குது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சுவையும் 2 பூதங்களோட ஒரு யூனிக் காம்பினேஷன். சுவைகள் மாதிரியே இதே பூதங்கள் தான் உடம்புல இருக்கிற 3 தோஷங்களையும் உருவாக்குது. அதுதான் வாதம், பித்தம், கபம். இது ஒவ்வொன்னுக்குமே ஒரு தனி பூத அமைப்பு இருக்கு. சரி, அப்போ நாம சாப்பிடுற சுவைக்கும் உடம்புல இருக்கிற இந்த தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப சிம்பிள். சுவைகளுக்கும் தோஷங்களுக்கும் பொதுவான மூலபூதங்கள் இருக்கு, அதனாலதான் பாதிக்குது. வாதத்தை எடுத்துக்கிட்டா கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இத அதிகப்படுத்தும். இனிப்பு, புளிப்பு, உப்பு குறைக்கும். அடுத்து பித்தம். புளிப்பு, உப்பு, கார்ப்பு இதை ஏத்திவிடும். ஆனா இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இத சரி செய்யும். கபம் பாத்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, உப்பு அதிகமாக்கும், கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு குறைக்கும். இதுக்கு பின்னால ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இனிப்பு சுவையும் சரி கபதோஷமும் சரி ரெண்டுமே மண், நீர் பூதங்களால் ஆனது. அதே மாதிரிதான் இங்கேயும் கசப்பு சுவைக்கும் வாத தோஷத்துக்கும் காற்று, ஆகாயம்தான் அடிப்படை. அப்போ இந்த தொடர்பு புரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்ப சமநிலைப்படுத்த சுவைகளையே ஒரு கருவியா பயன்படுத்தலாம். இனி ஒவ்வொரு வேலையும் யோசிங்க. உங்க தட்டுல இருக்கிறது மருந்தா இல்ல உங்க பிரச்சனைக்கு காரணமா?